உமா, ஏ உமா, கூப்பிட்ட சத்தம் கொடுக்காளா? என்னதான் செய்வாளோ? இங்கேயே இருக்க. ஒரு சவுண்டு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவோம் உமா? சரி, ஒரு கிளாஸ் தண்ணி தா. இந்தாங்க. தண்ணி மட்டும் போதுமா இல்ல வேற எதுவும் வேணுமா? இப்போதைக்கு தண்ணி போதும் உமா. வேற ஏதாவது வேணும்னா அப்புறமா கேட்கேன். அப்பா, பசங்களாம் தூங்கிட்டாங்க போல. இன்னைக்கு என்ன சமையல்? சமையல்லாம் இருக்கட்டுங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன உமா? கேளு. நான் உங்களுக்கு போர் அடிச்சு போயிட்டேனா இல்ல என்னைய பிடிக்கலையா உங்களுக்கு? எதுக்கு உமா லூஸ் மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க? நான் மட்டும் உங்க கண்ணுக்கு லூசா தெரியுறேன் என்ன? இப்படி லூசுத்தனமா கேள்வி கேட்டா லூசுன்னு சொல்லாம? ஆஹா, நீங்க யாரு எனக்கு? என்ன கேள்வி இது? ஹஸ்பண்டு. நான் யாரு? நீ ஏதோ ஸ்ட்ரெஸ்ல இருந்துட்டு எல்லாத்தையும் என்கிட்ட காட்டாத. நான் போறேன், இனிய ஆள விடு. ஏங்க இருங்க, உங்ககிட்ட பேசணும் தானே சொன்னேன். எந்திரிச்சு போன என்ன அர்த்தம்? என்ன உமா உனக்கு பிரச்சனை? நான் உமருக்கு பொண்டாட்டியே இருக்கிறது உமருக்கு வலிக்குது, கஷ்டமா இருக்கு. முன்ன மாதிரி என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க, பழக மாட்டேங்கிறீங்க. அவ்வளோ கஷ்டமாவா இருக்கு என் கூட இருக்குது? இல்ல இல்ல உமா. சொல்லுங்க. என்ன ஆச்சு இவளுக்கு? எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா? இங்க பாரு உமா, நீயா ஏதாவது நினைச்சு குழம்பி ஃபீல் பண்ணாத. 7 ஜென்மத்துக்கும் நீ தான் என் மனைவியா வரணும். அப்படிதான் நான் சாமி கிட்ட எல்லாம் வேண்டிட்டு இருக்கேன், தெரியுமா? அப்ப 8வது ஜென்மத்துல யாரு கூடங்க சேர்ந்து வாழறதுக்கு பிளான் போட்டிருக்கீங்க? இப்ப எதுக்கு எந்திக்கீங்க? உட்காந்து சொல்லுங்க. என்ன உமா பேசுற? சொல்லுங்கங்க. ச்சே, வீட்டுக்கு வந்தாலே தலைவலியா இருக்கு. போய் ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. என்கிட்ட பேசுனா உங்களுக்கு தலைவலியா தானே இருக்கும். ஏன்னா என்னையத்தான் உமருக்கு பிடிக்கலையே. பிடிக்காதவங்க கைப்பட்டாலும் குத்தம், கால் பட்டாலும் குத்தம். நீயா ஒன்று நினைச்சுக்கோ. நான் உன்கிட்ட காஃபி தான் கேட்டேன். ஆஃபீஸில் தான் டென்ஷனாக இருக்குன்னு வீட்டுக்கு வந்தா வீட்டில் அதை விட டென்ஷன் படுத்திட்டு இருக்கா. ஏங்க, என்னைய விட இப்போ உங்களுக்கு அந்த போனு தான் ரொம்ப முக்கியமா போயிட்டு. ம், போனையாச்சும் சைலண்டில் போடலாம், உனைய போட முடியுமா? நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், கொஞ்சமாவது அந்த வாயை மூடுறாளா? என்ன சொன்னீங்க? என்கிட்ட பேசுறதுக்கு உமருக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா எவ்வளோ அந்த பேபிமா கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு இனிக்குது. பல்ல காட்டி காட்டி பேசுவிய. பேபிமாவா? இவளுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது? இப்ப என்னத்துக்கு முழிக்கிறிய? சொல்லுங்க சொல்லுங்க, யாரு அந்த பேபிமா? எனக்கு எதுவும் தெரியாது உமா. நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. ஓஹோ, உண்மையை கேட்டா உமருக்கு புரியல, தெரியல. 4 காசு சம்பாதிக்க வேலைக்கு போனா வேலைய மட்டும்தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு கூட வேலை பார்க்க பொண்ணெல்லாம் கூட்டிட்டு சுத்திக்கிட்டு இருக்க கூடாது. உமா, ஓவரா ஆடாத. என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு உளராத. எது நான் வளர்றேனா? பேபி பேபின்னு பேபி பேபின்னு கேக் ஷாப்புக்கு கூட்டு போறது என்ன, கேக் வாங்கி கொடுக்கறது என்ன? ஒரே கொஞ்சலோ? கொஞ்சலா? சொல்லு மனுஷா. ஏய், என்ன அடிக்க? இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தனா அடிக்க கை இருக்காது. கை இருக்காதா?
கை எப்படி இருக்காதுன்னு நான் பார்க்கேன். விடு உமா, விடு விடு, நான் எல்லாம் சொல்றேன், விட்டுரு உமா. எம்மா என்ன அடி அடிக்கா, முதல்ல இந்த இடத்த காலி பண்ணணும். நில்லும் யா, வெளியில போனா மட்டும் உமரை விடுவே நினைச்சிரோ? எம்மா யார் இப்படி கிளப்பி விட்டான்னு தெரியலையே. உமா இருக்கத பார்த்தா கோலையே பண்ணிடுவா. நில்லு மனுஷா, தெருவுல வந்து நின்னா மட்டும் உமரை சும்மா விட்டுருவா நினைச்சிரா? உமா எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். 4 பேர் முன்னாடி நின்று அசிங்கப்படுத்தாத. யார் அசிங்கப்படுத்துறா? அசிங்கப்படுத்துறது நீயா இல்ல நானா? ஆத்தாடி, உமா என்ன இப்படி ரோட்ல வச்சு கத்திட்டு இருக்கா? உமா என்ன இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கா? இவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே. எல்லாரும் பாக்குறாவ, அமைதியா இரு உமா. என்ன அம்புஜன் சண்டை? 2 பேரும் இப்படி தெருவில் நின்று கத்திக்கிட்டு இருக்காவ. பேரவு சொல்ற லட்சுமி, முதல்ல இவிய சண்டையை விளக்குவோம். ஏ உமா, ஏ உமா, எதுக்கு இப்படி ரோட்ல வச்சு கத்துற? நீங்க சும்மா இருங்கக்கா. வீட்டுல 2 பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு அதுவளை கொஞ்சாம எவ்வளையோ பேபி பேபின்னு கொஞ்சிக்கிட்டு திரியிறான். கேக் ஷாப்புக்கு கூட்டு போறது என்ன, கூட சுத்துறது என்ன? உமா அந்த பிள்ளையோட உண்மையான பேரே பேபி. அந்த பிள்ளை புதுசா கம்பெனில ஜாயின் பண்ணிருக்கா. அது பிள்ளைக்கு டவுட்னு கிளியர் பண்ணேன். அதுக்கு ட்ரீட் வைக்கன்னு கேக் ஷாப்புக்கு அந்த பிள்ளை தான் கூட்டு போச்சு. ஓஹோ, இதெல்லாம் புயல்ல பொறி திம்பா அவகிட்ட போய் சொல்லு. ஒருவேளை கிருஷ்ணான்னு சொல்ற மாதிரி அந்த பிள்ளைக்கு உண்மையான பேரு பேபின்னு இருக்குமோ? என்ன தம்பி சொல்ற நீ? வீட்டுல பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு ஆபீஸ்ல கூட வேலை பார்க்க பிள்ளைய கூட்டிட்டு போவியோ? ஏக்கா அப்படிலாம் இல்லக்கா. வார வழியில கேக் ஷாப் இருந்துச்சேன்னு அந்த பொண்ணு தான் ஒரு டீ குடிக்கலான்னு கூப்பிட்டா. வேற ஒண்ணுமே கிடையாது. அதை பார்த்துட்டு வந்து இவகிட்ட யாரோ 1க்கு 2 போட்டு கொடுத்துருக்காவ. ஐயா, கிருஷ்ணா சொல்றது உண்மையா இருக்குமோ? அவளுக்கு உண்மையான பேரு பேபியா இருக்குமோ? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது கிருஷ்ணா. ஏதோ ஒரு பொண்ணை கூட்டு போய் கேக் வாங்கி கொடுக்கறது, பேபி பேபின்னு கொஞ்சிறது, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? பேபின்னு பேர் இருந்தா என்ன கூப்பிட்டுறணுமோ? அப்படி ஒரு அக்கா தங்கச்சி இந்த மாதிரி கூப்பிடலாம். அதானே, பேபின்னு பேர் வச்சா பேபி ஆயிருவாளோ? சொல்லுவியா சொல்லு. அதை இத்தனை பேர் கேட்கிறாங்களா? எனக்கு துரோகம் பண்ண எப்படி உமருக்கு மனசு வந்துச்சு? விட்டுருவோமா, வலிக்குது வலிக்குது, நீ விட்டுருடி. இப்படி புருஷனை ரோட்ல போட்டு அடிக்கியே, இது உனக்கு தப்பா தெரியலையா? விடுவோமா? ஏ உமா, ஏ உமா, விடு விடு. ஆமா உமா, வீடு. பாவம், இப்படிலாம் அடிக்க கூடாது. அட பாவிகளா, எல்லாரும் விடு விடுன்னு சொல்றாளுவளே தவிர ஒருத்தியாவது வந்து பிடிக்கிறாவளா? நம்மளை யாரும் காப்பாத்த மாட்டாவ. நம்மளை நம்ம தான் காப்பாத்திக்கணும். எங்கிட்டாவது ஓடிடுவோம். ஓடவா சரியே. எம்மா மிதிச்சு புட்டாளே. எங்க ஓடி ஒளிய பாக்குற? உமா விடு உமா. ஏ தம்பி, உள்ள போங்க உள்ள போங்க, வீட்டுக்குள்ள போய் இருங்க. புருஷன் பொண்டாட்டி சண்டையெல்லாம் 4 செவத்துக்குள்ளதான் இருக்கணும். அப்ப தப்பிச்சு ஓட கூட எனக்கு உரிமை இல்லையா? என்ன அம்புஜக்கா பேசுறீங்க? இனிமே பேசினா அடிதான் விழும். சரண்டர் ஆயிருவோம். என்னைய மன்னிச்சிருவோமா, என்னைய மன்னிச்சிரு. கூட வேலை பார்க்க பிள்ளைய தெரியாம காபி ஷாப்புக்கு கூட்டு போயிட்டேன். அந்த பிள்ளைதான் முதல்ல கூப்பிட்டுச்சு ஒரு காபி குடிச்சிட்டு வருவோன்னு.
நானும் உன்னையும் நினைச்சு பார்க்காம தெரியாதனமா போயிட்டேன். இனிமே அந்த பிள்ளைகிட்ட பேசக்கூட மாட்டேன். எனக்கு நீ தான் முக்கியம். நீயும் நம்ம பிள்ளைங்கள் தான் முக்கியம். என்னைய மன்னிச்சிருவோமா? ஏட்டி உமா, போதும் கோவத்தை குறை. பாவம் இவ்வளோ தூரம் சொல்றாவல்ல, மன்னிச்சு உள்ள கூட்டு போயிரு. ஆமா உமா, இத்தோட நிறுத்து. தப்பு பண்றவன் மனுஷன், அந்த தப்பை திருத்திக்கிட்டு மன்னிப்பு கேட்கவன் பெரிய மனுஷன். ஆமா ஆமா, இப்ப கதை கதையா டைலாக்க விடுங்க. அவ அடிக்கும் போது மட்டும் நல்லா ரசிச்சு வேடிக்கை பார்க்கறது. சரி எந்திரிங்க. என்னைய மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவோமா? மன்னிச்சுட்டேன், எந்திரிங்க. கிருஷ்ணாண்ணே, இந்த உலகத்தையே சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கலாம், ஆனால் அந்த பருப்புலாம் உங்கள் பொண்டாட்டிக்கிட்டே வேகாது. பார்த்துக்கிடுங்க, இனிமே ஏமாத்தலாம்னு நினைக்காதீங்க. சரிம்மா தங்கச்சி, சரிம்மா தங்கச்சி. ஏன் உமா, பிள்ளையில எந்திரிச்சிட்டு நினைக்கேன். அழுற சத்தம் கேக்கு. போ போ, உள்ள ஓடு. போய் பிள்ளையில பாருங்க. ஏக்கா, அந்த ஆட்டுக்கறிக்கு உண்மையான பேர் பேபியா இருக்குமோ? அதான் மட்டும் எனக்கும் தெரியல. பேபியா இருந்தா என்ன, என்னவா இருந்தா என்ன? இவன் பக்கத்துல உட்காந்துட்டு சிரிச்சு சிரிச்சு பேசுனது தப்புல்ல? ஆமாம் ஆமாம் ஆமாம், அது பெரிய தப்பு, ரொம்ப பெரிய தப்பு. என்ன அம்புஜம் பேசுறீங்க? தலையும் புரிய மாட்டுக்கு, வாழும் புரிய மாட்டுக்கு. வீட்டுக்கு வா லட்சுமி, உனக்கு சொல்றேன். அது ஒன்றும் இல்லை, எல்லார் வீட்லையும் நடக்க சண்டை தான், வேற ஒன்றும் இல்லை. சரி வா போவோம். எப்படியோ உமா வாழ்க்கையை காப்பாத்தியாச்சு, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ரேகா, அக்கா, காஃபி போட்டு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன், வரியா? உன் செடிகளுக்கு தான்க்கா தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன். இரு, ஊற்றிட்டு வர்றேன். நான் பார்த்துக்கிறேன்டி, நீ போ. காஃபி ஆறிட போகுது. ஏய், நேற்றுக்கு விட இன்னைக்கு பூ அதிகமாக இருக்குல்ல? ஆமாக்கா, 10க்கு 10 இடத்துல 10 செடி தான் வைக்கணும். இப்படி 10,000 செடிலாம் வைக்கக்கூடாதுக்கா. ஏண்டி, உனக்கு தான் தெரியும்ல எனக்கு செடிகள்லாம் ரொம்ப பிடிக்கும்னு. செடியெல்லாம் பாருக்கா, ஒன்னோடு ஒன்று ஒட்டி போய் இருக்கு. அது பாவம்ல, கை காலாம் நீட்ட வேண்டாம். இனிமே தயவு செய்து செடி வாங்கிட்டு வராதக்கா. இருக்க செடிக்கே மூச்சு விட முடியாது. நீ இப்படி வச்சிருந்தனா அது மூச்சு முட்டி செத்துற போகுது. அடி பாவி ரேகா, வாய் வைக்காத. இல்லை இல்லை சொன்னேன். இதுக்கு மேலேயும் செடி வாங்கினா கஷ்டம்தான். சரி சரி, நான் இனி வாங்கலை. அப்படியே வாங்கினாலும் லட்சுமி அம்மா வீட்டில் கொண்டு போய் வச்சிடலாம், ஓகேவா? நீ திருந்த மாட்டல்ல? எங்கேயாவது கார்டன் போகும்போது பிடிச்சிருந்தா வாங்க தாண்டி செய்ய முடியும். சரி வா, காஃபி அறியிற போது சூடாக குடிச்சாதான் நல்லா இருக்கும். வாக்கா. இதுதான் லட்சுமி நடந்துச்சு. அதான் நாங்கள் உமா கிட்ட சொன்னோம். சரி, இதை ஃபஸ்ட்டே ஓச்சு கட்டினாதான் சரியாகவும், இது பின்னாடி பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து வச்சிடக்கூடாதுன்னு ஒரு நல்லெண்ணத்தில் தாம்மா போய் சொன்னோம். அவன் என்னன்னா புருஷங்காரனா ரோட்டில் போட்டு இப்படி பந்தாடுவான்னு தெரியாது. தான் புருஷன் இன்னொருத்திட்ட பேசுனா பழகுனா யாராக இருந்தாலும் கோபம் வரதான் செய்யும். அடிச்சதெல்லாம் தப்பு இல்லை. சரி விடுங்க. ஆடி மாதம் பிறந்துட்டுலாம் காருவை வீட்டுக்கு கூப்பிட போகிறேன். அமிஜோம் வரியா? வாரேன் லட்சுமி. எப்போ போகணும்னு சொல்லு. இந்தா இப்போ கிளம்ப வேண்டியதான். நீயும் வரியா சின்ன பொண்ணு? எங்க அம்மாவே என்னைய கூட்டு போறதுக்கு வாராக்கா. எங்க வீட்டில் போய் நான் ரொம்ப ஃப்ரீயா நிம்மதியா இருக்க போறேன். ஒரு மாசத்துக்கு நல்ல ஜாலியா இருக்கும். இப்பவே நீ ஃப்ரீயா ஜாலியா தான் சுத்திட்டு இருக்க. அது என் மாமியா கிட்ட போராடி போராடி நான் ஜாலியா இருக்கேன். இது போராட வேண்டாம் பாத்தீங்களா? வேலை செய்துக்கு மாச்சு பிடிச்சி போய் அவன் மாமியா வீட்டுக்கு போறதுக்கு அலையிறா. ஆமா அம்புஜம், இன்னும் ஒரு மாசத்துக்கு இந்த சின்ன பொண்ணை கையில பிடிக்க முடியாது. அப்படிதானம் டீ? எங்க சண்டை, எங்க சண்டை? ஐயோ, சண்டையை நான் பார்க்கலையே. சண்டையெல்லாம் முடிஞ்சிட்டு 4 முடி. என்ன சண்டை சின்ன பொண்ணு? யாருக்கு யாருக்கு சண்டை? கிழிஞ்சது. என்ன சண்டை, யாருக்கு சண்டைன்னு எதுவுமே தெரியாம தான் வந்தேலாக்கும். என் வீட்டுக்காரர் மொட்டையா சண்டை நடக்குன்னாவ. வெளியில போய் பார்த்தா ஒரு ஆள் காணும். அந்த ஆள் அம்புச்சக்கா வீட்டை எட்டி பார்த்தா உங்க செருப்பெல்லாம் வெளில கிடந்துச்சு. சரி, இங்க தான் எல்லாரும் இருக்கேன்னு இங்க ஓடி வந்தேன். என்ன சண்டை? அது ஒன்றும் இல்லை கீதா. அம்புஜக்கா, நீங்க சும்மா இருங்க, நான் சொல்றேன். 4 முடி, நீ பற்ற வைத்த நெருப்பொன்று பற்றி எறிய உன்னை கேட்கும்.
என்னட்டி உளர்ற? அதான் நீங்கள் போட்ட விதை அங்கே மரமாக முளைச்சிட்டு. என்ன சொல்ற சின்ன பொண்ணு? தெரியாத மாதிரியே கேப்பா. ஏ கீதா, உமா புருஷனை அந்த கடையில வச்சு பாத்தீங்கன்னு உமா கிட்ட சொன்னீங்களா? உமா தான் அவ புருஷன்கிட்ட சண்டை போட்டு கிடந்தா. ஆ, அதுக்குள்ளேயுமே சண்டை வந்துட்டு உமா வீட்டில் இருக்காளா இல்ல பையத்துக்கிட்ட அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டாளா? ஆனால் அடுத்த வீட்டு சண்டைன்னா ஆளாக வந்து நிற்பீங்க போலையே. அடுத்த வீட்டு கதையை கேட்க என்ன ஆர்வம். அவள் எங்கேயும் போகல, வீட்டில் தான் இருக்கா. சண்டையெல்லாம் சமாதானம் ஆகி விலக்கி விட்டாச்சு. கிறுக்கி, என்கிட்ட ஒரு வாரத்தை சொல்லல, இனி எம்டி கூப்பிடாம போனேன். ஏ கீதா, நாங்களே உமா சத்தம் கேட்குதுன்னு என்னன்னு எட்டி பார்க்க போனோம். அந்த ஆளை அவ அந்த கிருஷ்ணா பையனை போட்டு தெருவில் நின்று அடிச்சு கிடந்தா. ஐயா, பாவம் பார்த்தியா சின்ன பொண்ணு? பாவம் பக்கம் மூஞ்சி பார்த்துட்டாலும் சண்டையெல்லாம் சரியாயிட்டம்மா. எல்லாரும் அவிய வீட்டை பார்த்து போவாங்க. சரி அம்புஜா, நான் போயிட்டு வரேன், எல்லாம் எடுத்து வைக்கணும். நானும் மறந்து போய் இங்கே கதை விட்டுட்டு இருக்கேன் பாரு. ஆ, போயிட்டு வா லட்சுமி, நீ போனடி, நான் வாரேன். ஆட்டும்மா. சரிக்கா, எங்க அம்மா வீட்டுக்கு வரவ நானும் போயிட்டு வரேன். அம்புஜக்கா பாய். பாத்திரம் ஒன்றும் கழுவாம கிடக்கு. பாலுக்காரன் வந்துடுவான் கீதா. நான் போய் பாத்திரத்தை கழுவிட்டு ஒரு யானத்தை எடுத்துட்டு வாரேன். நீ இருக்கேன்னா இந்த சோப்பால இரி, இல்லைன்னா வீட்டுக்கு போயிட்டு வா. சரியாம்மா? இவ்வளோ நேரம் கூட்டமா கிடந்து கூடி கூடி பேசிட்டு இருந்தாவ. நம்ம கதை கேட்க வந்தா ஒரு ஆள் இல்ல, கூட்டத்தை கலைச்சாச்சு. நம்மளும் நம்ம வீட்டுக்கு போவோம். எனக்கும் வேலை கிடக்கு, நான் என்ன சும்மாவா இருக்கேன்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம குயின் பி தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.